அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். நமக்கு முன்பதாக ஆண்டவர் அநேக உதாரணங்களை வைத்திருக்கிறார். அநேகர் நமக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லி அவைகளை பார்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் அடைந்த அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் எப்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்திருந்து அவர்களை பின்பற்றுகிறவர்களாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால்தான் வேதம் முழுவதிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பற்றி எழுதி வைத்திருக்கிறது. வேதம் சொல்கிறது இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால்தான் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் திரும்பவுமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இயேசுவானவருடைய வாழ்க்கையும் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இயேசுவை போல அநேகர் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எப்படியாக பொறுமையோடு நடந்தார்கள், எப்படியாக தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் முதற்கொண்டு இந்த வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இப்படியாக அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை நெருக்கி நம்மை விசுவாசத்தை விட்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மை தடுத்து கொண்டு இருந்தாலும் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டு, இந்த சாட்சிகளில் நாம் களி கூர்ந்து, இந்த சாட்சிகளின் பாதையில் நாம் நடந்து நம்முடைய ஜாக்கிரதையை அவைகளில் காண்பித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் அசதியாக இருந்து விடாதபடிக்கு, நாம் உற்சாகத்தோடு, உண்மையோடு, பொறுமையோடு, விசுவாசத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ளும்படி மிக ஜாக்கிரதைப்பட வேண்டும். ஆகையினால்தான் நமக்கு இங்கே வசனம் சொல்கிறது, நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். நாம் மிகுந்த ஜாக்கிரதையை காண்பித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை பின்பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாட்களில் நாம் அசதியாயிராதபடிக்கு வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே, பொறுமையினாலே நாம் தொடர்ந்து ஓடி நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.